வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் செமிஃபைனல். முதல்ல பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் உண்மையில நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா முதல் முறையா பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்க. அவங்களோட டீமோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களோட கடந்து வந்த பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சது எல்லாமே டம்மி அடிக்கலாம். அவங்க அடிச்ச 10 பேருமே டான் அந்த மாதிரி தான். ஏன்னா நியூசிலாந்த வின் பண்றது அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான டைம் தான் அவங்களுக்கு. அந்த நியூசிலாண்டெல்லாம் வின் பண்ணி உள்ள வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட அந்த கடைசி மேட்ச் அவங்க நல்ல நேரத்துக்கு பாருங்க ஆஸ்திரேலியாவை வின் பண்ணாங்க அவங்க. ஸோ அது மட்டுமா இல்லையான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாட்ட ஆஸ்திரேலியா தோத்து போனாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல உயிரை கொடுத்து பாத்தீங்கன்னா போராடினாங்க. நிறைய காமெடி எல்லாம் பண்ணாங்க அந்த மேட்ச்ல. நீங்க அந்த மேட்சை ரசிச்சு என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குன்னு குல்தீப் நைப் பாத்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணுவார். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது. ஸோ இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துக்கு வந்தது உண்மையிலே பாராட்டக்கூடியது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இல்லைங்கிறது எனக்கு பர்சனலா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஏன்னா இந்தியா கிட்ட அவங்க நல்லா ஆடுவாங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் போராடி பாத்தீங்கன்னா அவங்க தோத்தாங்க. ஆஸ்திரேலியா இருந்தா இன்னும் இந்த காம்படிஷன் பயங்கரமா இருந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியான்றதுக்கும் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. ஸோ நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தான் ஆடுற ஆட்டத்துக்கு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செமி ஃபைனல்ஸ் மேட்சுக்கான ப்ரிவியூ நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு கப் முடிஞ்சிட்டுன்னு நினைக்க வேணாம். அதுக்கு அடுத்து உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம ஃபேண்டசிக்கு பெஸ்டான மேட்சஸ் எல்லாம் வருது. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு லங்கா பிரீமியர் லீக். ஸோ ஒரு பெஸ்டான லீக் ஃபேண்டசிக்கு இருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா டீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டிஎன்பிஎலும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் உமன்ஸ் 100 லாஸ்ட் இந்த ஜூலைல வருது. அதனால யாருமே சேனலை விட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. உடனுக்குடனடியா எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட் சேனல் நம்ம சேனல். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. நீங்க எந்த ஃபியூச்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரே ஆப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ண டெபாசிட் ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா டெரினட்ல நடக்குது. ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடத்துறாங்க. இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ மிடில் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் யூஸ் பண்ணாங்க. ஆஃப் சைட் லெக் சைடு பாத்தீங்கன்னா 65, 67, ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா 74. இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய பிட்ச் தான் லாஸ்ட் மேட்ச்ல போட்டு கொடுத்துருக்காங்க. பிட்சோட வியூவையும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கே தெரியும். நீங்க பாருங்க என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குன்னு. சோ நியூஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான். ஆனா இதுல விளாண்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டீம் நல்ல ஸ்ட்ராங்கான டீமும் ஒரு டீம் பாத்தீங்கன்னா வீக்கான டீம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்டான டீம் எப்படி அந்த டீமால எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான டீம் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், உகாண்டா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் எப்படி ஸ்கோர். அதனாலயும் மேபி ஒரு ஸ்கோர் லோ ஸ்கோர் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பண்றாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் எப்படி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிருப்பாங்க. சோ அதனால 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நியூசிலாண்ட பாருங்க 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. நியூசிலாண்ட பாருங்க 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. சோ அதனால அதுவும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் கூட ஆடும்போது வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து ஆடும்போது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போயிருக்கு. அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல 18 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் சேர்ந்து 18 விக்கெட். அதுல ஃபாஸ்ட் மட்டும் 13, ஸ்பின்னர் 5 விக்கெட். ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 9 விக்கெட் நமக்கு வந்திருக்கு. அதாவது 13 விக்கெட் அதுல ரன் அவுட்லாம் இருக்கு. நமக்கு ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 9 விக்கெட். இங்க பாத்தீங்கன்னா 11 விக்கெட் வந்திருக்கு நமக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 13 விக்கெட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு பவுலர்ஸோட ஆதிக்கம் இந்த பிட்ச்ல நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த சீசன்ல இந்த வேர்ல்டு கப்ல 4 மேட்ச் இந்த பிட்ச்ல நடத்திருக்காங்க. ஒரே ஒரு பேட்டிங் பெஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட். அண்ட் 4மே பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் மட்டுமே தான் வந்திருக்கு. எல்லாமே பாருங்க 150க்கு உள்ளதான் அடிச்சிருக்காங்க. 150 பிளஸ் இந்த பிட்ச்ல வந்தது கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் தான் 149 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் உகாண்டா 40 அடிச்சிருக்காங்க. சோ இப்போ ப்ரெடிக்ஷன் பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நம்ம பார்க்கக்கூடியது ஆப்கானிஸ்தான். சோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் யான்சன், ரபடா, சாம்சி, மகராஜ், நோர்கியா. சோ 5 பேர் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாங்க. தேவைப்பட்டால் 6வது பவுலிங் ஆப்ஷன்ல
மார்க்ரம் இருக்கிறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை மேட்ச்ல 7 மேட்ச்ல 8 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் கூட எடுத்திருக்கிறாரு. ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போஸ், ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கூட ரஷீத் கான் நல்ல ஸ்பின்னை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாரு. அதே மாதிரி நூர் அகமது வந்து விக்கெட் எடுக்கலனாலும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி எக்கனாமி ரன் ரேட்ல அவர் தான் பெஸ்டா இருக்காரு. அதனால ஸ்பின்னர் அட்டாக் தேவைப்படுதுன்னா மார்க்ரம் வந்து ரொம்ப முக்கியமா இருப்பாரு. ஆனா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோர்க்கியாவை ட்ரை பண்ணலாம். 7 மேட்ச்ல 28 ஓவர் பவுலிங் பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாராஜ் அண்ட் சாம்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஜ் வந்து மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். 6 மேட்ச்ல 24 ஓவர் பவுலிங் பண்ணி 9 விக்கெட். ஆனா ஷாம்சி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலர். எடுத்த அன்னைக்கு 3-4 எடுத்துருவாரு, இல்ல அப்படின்னா விக்கெட்டே எடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி போயிடும். 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் பவுலிங் பண்ணி 8 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ரபடாவும் இந்த சீசன்ல சூப்பரா பவுல் பண்ணாரு. 7 மேட்ச்ல 24 ஓவர் பவுலிங் பண்ணி 10 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. யான்சன் வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல 24 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். சோ யான்சன் தான் இந்த சீசன்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெருசா விக்கெட் எடுக்கல. பட் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணி தான் பவுல் பண்ணாரு. ஒரு டாப் 3 பவுலிங் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு வந்து நோர்க்கியா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரபடா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாம்சி எடுக்கலாம். சாம்சிக்கு பதிலா நீங்க வந்து மகாராஜா கூட நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நோர்க்கியா, ரபடா, அதுக்கப்புறம் வந்து சாம்சி, இந்த 3 பேர் எடுக்கலாம். இல்ல ரபடாக்கு பதிலா கூட நீங்க வந்து மகாராஜா வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஆனா இந்த பர்டிகுலர் பிட்ச்ல டிரினாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த பிட்ச்ல நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் அகைன் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டிகாக் வந்து நல்ல ஒரு ஃபார்ம். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடிச்சா இன்னொரு மேட்ச் அடிக்கலனாலும் இன்னொரு மேட்ச் ஆடுறாரு. ஆனா ரீசாக் ஹெண்ட்ரிக்ஸ் பெருசா ஒன்னும் இந்த சீசன் ஆடி கொடுக்கல. மார்க்ரமும் பேட்டிங் வைஸா பார்க்கும்போது பெருசா ஆடி கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 மேட்ச்ல 96 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காரு. ஒரு 2வது ஆப்ஷன்ல கூட நீங்க பிக் பண்ணலாம். கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல பிக் பண்ணலாம். அடுத்து 4வது வந்து பாத்தீங்கன்னா மில்லர் கூட. இந்த 4 பேர் 1 2 3 4 இந்த 4 பேர்ல எனி 3 வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா மார்க்ரம் இருக்கிற ஒரு அடிஷனல் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் பவுல் பண்ணாரு. ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுனால அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஓகேவா இருப்பாரு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல குர்பாஸ் கொஞ்சம் டவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே அந்த நம்ம பங்களாதேஷ் அகைன்ஸ்டாவே லைட்டா இன்ஜுரி ஆகி வெளியே போயினார். விக்கெட் கீப்பிங் வந்து இன்னொரு ஆள் தான் பண்ணாரு. அதனால அந்த ஒரு இதான் டவுட். மற்றபடி அவங்க சேம் பிளேயிங் லெவல் தான் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இப்ராஹிம் சட்டானி, குல்தீப் நபி, உமர் சாயி, முகமது நபி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான டீம். ஆனா இவங்களோட மெயின் நீங்க கண்ணை மூடிட்டு வந்து ஒரு 3 பவுலருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ரஷீத் கான் 7 மேட்ச்ல 14 விக்கெட், நவீன் உல்காக் 7 மேட்ச்ல 13 விக்கெட், ஃபரிக் 7 மேட்ச்ல 16 விக்கெட். சோ இந்த 3 பேருக்குமே நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒன்னும் நம்பக்கூடிய டீம்லாம் கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி ஆடிடுவாங்க. திடீர்னு இந்த சவுத் ஆப்பிரிக்கா இதே வேலையா போச்சு, ஃபைனல் செமிஃபைனல்ஸ் சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜோக் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க ஆப்கானிஸ்தான் சொல்லி சாதாரண இடப்படாதீங்க. ஒன்னே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா ஒன் சைடா வின் பண்ணிடுவாங்க, இல்ல கேவலமா கூட தோத்து போவாங்க. அந்த மாதிரி டீம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த டீம் வந்து நம்பவே முடியாது பேட்ஸ்மேன் எல்லாம். ஏன்னா டிகாக்லாம் நம்பவே முடியாது. அடிச்சனைக்கு ஸ்கோர் பண்ணிடுவாரு, இல்லைன்னா ஸ்கோர் பண்ணிட மாட்டாரு. அதனால இந்த டீம் பவுலிங் ஆப்ஷனை குறைச்சு மதிப்பிட வேணாம். சோ ரஷீத் கான், நவீன் உல்காக், ஃபரிக். நியூர் அகமது வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அதனால பெருசா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அடுத்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் நைபுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர்ல இருந்து 4 ஓவருமே மேட்சுக்கு தகுந்தாப்புல பவுல் பண்றதுனால 4வது ஆப்ஷன்ல குல்தீப் நைப் எடுத்துக்கோங்க. 5வது ஆப்ஷன்ல குர்பாஸ் கூட நீங்க தாராளமா பிக் பண்ணிக்கலாம். 6வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து முகமது நபியா, இப்ராஹிம் சட்டானா அப்படிங்கறதுல வந்து பிக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர் 6வது ஆப்ஷன்ல நீங்க கொண்டு வரலாம். சோ இப்போ நம்மளுடைய டீமை பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிகாக், கிளாசன், டப்ஸ், நோர்க்கியா, ரபடா, மகராஜ். இந்த இடத்துல ரபடா இடத்துல நீங்க சாம்சியை கொண்டு வரலாம். 3 மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டப்ஸ் இடத்துல டேவிட் மில்லரை கூட நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. குர்பாஸ், இப்ராஹிம் சட்டான், குல்தீப் நைப், ரஷீத் கான், ஃபரிக். சோ நான் வந்து இந்த இப்ராஹிம் சட்டான் இடத்துல நவீன் உல்காக்கை நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஓரளவுக்கு நல்ல விக்கெட், அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் பயங்கரமா விக்கெட் எடுத்தாரு. நல்லா பவுலிங்க்கு சப்போர்ட் கிடைச்சதுனால எடுத்துட்டாரு.
ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் மாதிரி பவுலர்ஸ்ட போங்க. ரஷித் கான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. நோர் கேட்ட வந்து வைஸ் கேப்டன் இந்த மாதிரி வந்து கொடுங்க. பியூர் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிற பிளேயரை நம்பாதீங்க இந்த பிச்சில். ஸோ பவுலிங்ல எந்த பவுலருக்கு வேணாலும் நீங்க கொடுங்க. அட்லீஸ்ட் 2 விக்கெட் நீங்க போடக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் 2 விக்கெட் எடுத்தா கூட 50+ பாயிண்ட் வந்துடும். ஒரு பேட்ஸ்மேன் இந்த பிச்சில் 50 ரன் அடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் 4 மேட்ச்ல 150+ ஸ்கோர் போகல. சோ நான் அதை வச்சு சொல்றேன். ஆனா நான் இப்படி சொன்னேன்னு வைங்களேன், திடீர்னு என்ன கவுக்குறதுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல திடீர்னு 190 ரன் அடிப்பாங்க. வேற எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, 150 தானே சொன்னேன், 190 வந்துட்டு பாத்தியா அப்படிங்களா? சோ அது கிடையாது. சோ இது வரைக்கும் நடந்த ரிசல்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது 150ங்கிறதே இந்த பிச்சில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பவுலிங் ஆப்ஷனே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க ஓரளவுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா டீக்காக கேப்டன் எடுத்துட்டு வருவாங்க. அவர் 50+ ரன் அடிச்சாருன்னா ஓகே, இல்ல அப்படின்னா பிளாப், முடிஞ்சு போச்சு. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பவுலர் எடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட, அதுவும் ஸ்டம்பிட்டோ இல்ல எல்பி ஆகினா கூட 33 பாயிண்ட் வந்துடும். ஸோ பிளேயிங் லெவல்ல இருந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா 50+ பாயிண்ட் வந்து ஈஸியா கொண்டு போயிடலாம். அதனால இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஸோ எனக்கு இந்த வேர்ல்டு கப் வந்து ஒருவேளை இந்தியா அடிக்கல அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சா சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய டீம், அது எல்லாமே வந்து பாத்தீங்க நல்ல டேலண்டடான பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர் எல்லாமே இருக்கிறாங்க. நல்ல சின்ன பசங்க கம்பேர் டு இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இந்த மாதிரி டீம்ல உள்ள ஒரு கப் அடிச்சாங்க அப்படின்னா கிரிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போடும். இன்னும் கொஞ்சம் சின்ன டீமா இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை இந்தியா அடிக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் ஆசை. இந்தியா அடிக்கல அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சா ஓகேவா இருக்கும். இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.